Good morning, students. First lesson, 4th standard, first lesson, my body. We already know that we have two types of organs. One is internal and then another one is external organ. Last week we saw internal organs. Okay, internal organs, heart, lungs, brain, kidney, stomach. We already learnt. In this week we will learn external organs. Okay, we saw the internal organs already. Now we see the external organs. Teeth, this is an external organs because we are able to see our teeth. நம்மளால பார்க்க முடியும் நம்மளோட teeth. Teeth and its types. The first one is teeth and its types னு கொடுத்திருக்காங்க. Okay. Teeth and its type. The teeth are the hardest parts in our body. Teeth எப்படி ரொம்ப ஹார்டான ஒரு பார்ட், hardest parts in our body. They are helpful for cutting and chewing the food. The teeth are found inside our mouth. We always know that நம்மளோட பல்லு வந்து நல்ல கடினமான ஒன்று. It's help for cutting and chewing the food. You think about that. We don't have any teeth na, we can't able to eat anything. அப்படி தானே, ரொம்ப வயசானவங்களுக்கு பல்லு விழுந்துடும், அவங்களால எதுவுமே என்ன பண்ண முடியாது, மென்று சாப்பிட முடியாது. ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கட்டிங் அண்ட் சூயிங் த ஃபுட். த டீத் ஆர் ஃபவுண்ட் இன்சைட் அவர் மவுத். நம்மளோட வாக்குள்ள தான் இருக்கு அந்த டீத்தை இருக்கு. வி டெவலப் 2 sets of teeth in our lifetime. நம்மளோட லைஃப் டைமில் 2 set of teeth வந்து இருக்கும். First one, milk teeth. Then second one is permanent teeth. There are 2 types of teeth. The first one is milk teeth. The second one is permanent teeth. First one, milk teeth. You all see the babies, little babies. அந்த குழந்தைங்களோட வாயில் பார்த்தீங்கன்னா they don't have any teeth. டீத்தே பல்லே முளைச்சிருக்காது. தென் ஆஃப்டர் 6 months, ஒரு 6 மாதம் கழிச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு என்ன வந்திருக்கும், பல்லு முளைச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த மில்க் டீத். The first set of teeth starts to develop from the age of 6 months. They are called milk teeth and they are 20 in number. At the age of 6 or 7, the second set of teeth grow after milk teeth fall. ஸோ அந்த மில்க் டீத்துன்ற வந்து 20 in number, 20 numbers இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு 20 numbers இருக்கும். இது 6 or 7 years வரைக்கும் அந்த மில்க் டீத்தை we are having that. After that the milk teeth are fall down. தெரிஞ்சதா? அதுக்கப்புறம் விழுந்துட்டு திரும்ப முளைக்கும் பார்த்தியா, அதுதான் வந்து நம்மளோட permanent teeth. Second set of teeth are called permanent teeth. There are 4 types of teeth. Permanent teethல 4 types இருக்கு. There are incisors, canines, premolars and molars. Okay, incisors, canines, premolars and molars. 4 types of teeth we have in the permanent teeth. The first one, incisors இருக்கு இல்லையா, that means வந்து எங்க கொடுக்கல, மீனிங் வந்து கொடுக்கல, but we will know that. Incisors-னா என்ன அப்படின்னா வெட்டு பற்கள்னு அர்த்தம். The 4 front teeth in both upper and lower jaws are called incisors. நம்மளோட மேலே வந்துட்டு முன்னாடி இருக்கிற மேலே 4 பல்லு கீழே 4 பல்லு இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்சிசர்ஸ். அந்த 4 8 பல்லு தான் என்னது இன்சிசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு கட் ஃபுட். நம்ம சாப்பிட்ற உணவையெல்லாம் என்ன பண்ணோம், கட் பண்ணிடும். கட் பண்ணுறது தான் இன்சிசர்ஸோட வேலை. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெனைன்ஸ். கெனைன்ஸ் மீன்ஸ் திஸ் இஸ் அவர் ஷார்பஸ்ட் டீத். நம்மளோட இந்த சைடில் இருக்கிறத அதுதான் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ஷார்ப்பாக இப்படி கூராக இருக்குமா. இப்போ அனிமல்ஸ்கெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கூராக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் டியரிங் ஃபுட். என்ன உணவுப் பொருட்களை கிழிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது கெனைன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீமோலர்ஸ். ப்ரீமோலர்ஸ்னால் இட்ஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் சூயிங் அண்ட் கிரைண்டிங் ஃபுட். ப்ரீமோலர்ஸ் மோலர்ஸ் ரெண்டுமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சூவிங். நல்லா நம்ம எது போட்டாலும் சாப்பாடை நல்லா வாயில் உள்ளே போட்டு தான் என்ன பண்ணுவோம், நல்லா சூ பண்ணுவோம், மெல்லுவோம். அப்போ தான் அது நல்லா அரைவாய்க்கும், அப்படி தானே. ஸோ ப்ரீமோலர்ஸ் மோலர்ஸ் இட்ஸ் யூஸ்டு ஃபார் சூவிங் அண்ட் கிரைண்டிங் ஃபுட்.
அரைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ we have 4 types of teeth. இந்த permanent teethல 4 types இருக்கு. incisors, canines, premolars, molars. incisors-னா it's help for cutting food. canines வந்து it's tearing food. then premolars, molars வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா chewing and grinding the food. ஓகேவா? you just know about that. okay. The next point, if permanent teeth fall, we can't grow one more set of teeth. permanent teeth வந்து விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு செட் ஆஃப் டீத் எல்லாம் வந்து என்ன ஆகாது, முளைக்காது. பெர்மனன்ட் டீத் விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு செட் ஆஃப் டீத் எல்லாம் என்ன ஆகாது, முளைக்காது. அதுபோல் தான் பெர்மனன்ட் டீத், மில்க் டீத், இந்த ரெண்டு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் அவர் டீத். தேர் ஆர் 32 permanent teeth. ஸோ மில்க் டீத்தில் we have 20 teeth. permanent teethல we have 32 teeth. okay. second one, importance of oral health. As we learned, it is important to take care of our teeth and also our mouth. If you do not care of your mouth and teeth, you will have problems with eating and speaking. Importance of oral health means, as we learned, it is important to take care of our teeth and also our mouth. நம்ம என்ன பண்ணணும், take care பண்ணிக்கணும். If you do not care of your mouth and teeth, you will have problems with eating and speaking. So we are take care of our teeth, then only we don't have any problems with eating and speaking. The third one, healthy mouth. It is important to take care of our teeth and mouth. Brushing teeth, eating healthy food and regular dental checkup keep us healthy. We should brush our teeth twice a day. It's important take care of our teeth and mouth, brushing teeth, eating healthy food and regular dental checkup. So brush பண்ணும்போது, so early morning we all brush our teeth. ஸோ அந்த ப்ரஷ் பண்ணுறதை நல்லா பண்ணணும், ப்ரஷ் பண்ணணும். ஈட்டிங் ஹெல்தி ஃபுட், don't eat junk foods, cool drinks, ice waters, ice cubes, ice creams, etc. So you don't ever eat this type of food, avoid to eat that. So eating healthy food and regular dental checkup போகணும், பல்லுக்கு நம்ம செக் பண்ணணும். We should brush our teeth twice a day. So morning வந்துட்டு after getting up and before going to bed we must brush our teeth. Then fourth point, foods for healthy mouth and teeth. Take plenty of fruits, vegetables and dairy products. நிறைய என்ன சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் பால் பொருள், மில்க்கு, கர்டு, இதெல்லாம் என்ன பண்ணணும், சாப்பிடணும். ட்ரிங்க் வாட்டர் ஆர் மில்க் இன்ஸ்டெட் ஆஃப் சுகரி ஜூஸஸ். மில்க்கு இதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வாட்டர் ஆர் மில்க் இன்ஸ்டெட் ஆஃப் சுகரி ஜூஸஸ் எல்லாம் குடிக்கிறது. ஸோ ஈட் கேண்டி, கேக் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் ஆஸ் லெஸ் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ குறைவாக சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு கேண்டீஸ்னால் என்னது, சாக்லேட்ஸு, கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நம்ம அளவாக சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் பாயிண்ட், டேக்கிங் கேர் ஆஃப் mouth and teeth. Change toothbrush once in every 3 months. Avoid sticky food. Brush twice a day. Rinse your mouth with water every time after you eat. So என்ன பண்ணணும் அப்படின்னா, avoid sticky food. Sticky food means gum food. கம் ஃபுட்னா என்னது, இந்த மாதிரி சூவிங் எல்லாம் சாப்பிட்றோம்ல, சவுக்குன்னு மெல்ற மாதிரி. ஸோ அந்த இதில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸை வந்து வி மஸ்ட் அவாய்ட் தட். ஸோ ப்ரஷ் ட்வைஸ் அ டே, ஒரு நாளைக்கு 2 times வந்து ஆஃப்டர் கெட்டிங் அப் அண்ட் பிஃபோர் கோயிங் டு பெட் வி ப்ரஷ் அவர் டீத். ரின்ஸ் யுவர் மவுத் வித் வாட்டர் எவ்ரி டைம் ஆஃப்டர் யூ ஈட். சரி, டெய்லியும் எப்போவுமே எது சாப்பிட்டாலும் வாயை வந்து என்ன பண்ணணும், ரின்ஸ் பண்ணணும், கொப்பளிச்சு மூமியணும். தென் 6th பாயிண்ட், நீம் டூத் ப்ரஷ். Researchers believe that use of neem toothbrushes is the reason behind the bright smiles and healthy teeth of Indian villages. For the village peoples use neem toothbrush. வேப்பங்குச்சியில் வந்து பல்லு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்கிறது வந்து ரொம்ப ஹெல்தியான ஈறு, பல்லு ஈறு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், பல்லும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Indians traditionally chew neem twigs
to keep their gums and teeth healthy. அந்த மாதிரி அந்த வேப்பங்குச்சி வேப்பங்குழுந்து அதெல்லாம் சாப்பிட்றது அந்த பல்லில் இருக்கிற அந்த பூச்சி புழு எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அதோட கசப்பு தன்மைக்கு அழிச்சிடும். ஓகேவா. நீம் டூத் ப்ரஷ். ஸோ வி சி த எக்ஸ்டர்னல் ஆர்கன் டீத் அண்ட் இட்ஸ் டைப் பார்த்தோம். 2 types ஆஃப் டீத் இருக்குது, மில்க் டீத்து அண்ட் பெர்மனன்ட் டீத். 2 types ஆஃப் டீத் இருக்குது. ஸோ பெர்மனன்ட் டீத்தில் வந்து இன்சிசஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலர்ஸ், மோலர்ஸ்ன்ற 4 types பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த், healthy mouth, then foods for healthy mouth and teeth என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்தோம். தென் 5th point, டேக் கேர் ஆஃப் அவர் ஆஃப் மவுத் அண்ட் டீத் பார்த்தோம். 6th one, நீம் டூத் ப்ரஷ் அதை பற்றி பார்த்தோம். தென் below that some pictures are here. The first picture, tick the food that are good for your teeth and cross the food that are bad for your teeth. எது குட்டோ எது வந்து பேடோ அதை வந்து டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. we already done that. See the picture. First one, broccoli. It's very highly nutrients food, so it's right to eat. Then candy, chocolate, it's wrong. Then cabbage is good for our health and teeth, health. Then again one, lollipop, it's bad for our teeth. Then ice creams, it's also bad. Then carrot, it's healthy. Then milk, then a glass of milk, it's very healthy for our body. Then meat, it's also healthiest. Then biscuits, we always eat biscuits, but it's also not good for our health. So we take only 4 or 5 biscuits each day. Then next one, egg. Egg is also a healthy food. Then nuts. Nuts also, cashew nut, then பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. Then ice cream, it's bad for our teeth. So see the picture. This is the external organ part. So you carefully listen the video and understand that. Okay children, thank you.